தொழில் தொடங்கும் பலர் எதனால் சரிவை சந்திக்கின்றனர்? தொழில் தொடங்க ஆர்வம் மட்டும் போதுமா, முன்னேற்பாடுகள் வேண்டுமா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் வச்சு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ஸ்டாஃபும் என் கூட இல்லை, நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் யாராச்சும் கூட ஹெல்ப்புக்கு வேணா வெளியே இருந்து யாரையாச்சும் கூட்டிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு ஓகே தான் சார், நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இன்னொரு ஷாப் கூட ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். நான் சாரீ ஷாப்பும் ஒன்று சின்னதாக என்னோட பார்லர் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு தாட்கோவோ டபாட்கோவோ எந்த ஒரு லோனாக இருந்தாலும் முதல்ல போயிட்டு நான் சொன்னோம்னா நம்ம பேங்க்ல பேசணும். அந்த மேனேஜர் வந்து அவர் பார்த்து பண்ணுறேன்னு நினச்சாதான் நீங்கள் பண்ண முடியும். தவிர நீங்களா ஒரு அப்ளிகேஷன் போட்டு டபாட்கோவோ டாட்கோவோ இல்லை பொதுப்படியான லோன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் அரசாங்க ரீதி எம்எஸ்எம்இ பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, உங்களுக்கு இலவசமாக வருதுன்னு ஆப் நிறைய வருது. நம்மளுக்கு வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அறிவு ஆப் பார்க்கலாம், அது பார்க்கலாம். உங்களுக்கு இலவசமான லோன் ஒன்றும் கிடையாது. இங்கே வெறும் செல்வந்தர்கள் மட்டுமே தான் லோனு. மோசம் பண்ணுறவங்களுக்கு, ஏமாத்துறவங்களுக்கு, வரி கட்டாதவங்களுக்கு இவங்க மட்டும் தான் லோன். இங்கே உழைக்கும் மக்களுக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் தொழில் செஞ்சு போனால் அவங்களுக்கு கை சுரப்படும். தொழில் முனைவோர் அப்படிங்கிற திட்டத்தில் லோன் கொடுக்குறேன்னு சொல்லி அரசு அறிவிச்சுட்டு, நான் வந்து எனக்கு நீங்கள் வந்து கடை இருக்கணும், அதுக்குள்ளே வந்து ஸ்டாக் இருக்கணும், அப்போ தான் லோன் தருவேன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாங்களும் அப்படியே கடையை வந்து ட்ரை பண்ணி ஒரு கடை வாடகை எடுத்து பண்ணிட்டோம். அந்த வெரிஃபிகேஷன் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு, உள்ள நீங்கள் ஒரு ஸ்டாக்கே இல்லையே, நீங்கள் வந்து ஸ்டாக் இல்லை, அதனால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம், நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் உங்களுடைய ஃபார்ம்ன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ₹1 சம்பளம் போது அந்த ₹1 தகுந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு 1 லட்சம் வந்தால் கூட பத்தலை. ஏன் பத்தலைன்னா விலைவாசி, ரெண்டாவது வந்து சம்பளம் அதிகம். அதனால் வந்து மெயின் வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டதை விட இன்னைக்கு தொழிலில் வந்து பெரிய கஷ்டம். சம்பளம் ஒரு பக்கம், ஸ்பேர் வண்டியினுடைய அதிகமாகி போச்சு. ஆகையால் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். பணங்கிறது எப்படின்னா 3ஆவது தான் வரும். முதல்ல வந்து நம்ம உழைப்பு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழில் மேலே ரொம்ப அக்கறை இருக்கணும். எடுத்த உடனே லாபம் வராது. சில நேரத்தில் தடங்கள் வரும், சில சிக்கல்கள் வரும். என்னுடைய பிரெட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் போகாது, மழை காலத்தில் டிமாண்ட் இருக்கும், ஆனால் சப்ளை கொடுக்க முடியாது. ஒரு வியாபாரம் தொடங்கணும்னா முதல்ல நமக்கு நம்பிக்கை, நாணயம், உழைப்பு அது வேணும். அந்த வியாபாரத்தில் நம்ம வந்து பல்வேறு சிக்கல்கள் நமக்கு வரும். அந்த சிக்கல்களை நேர்மையான முறையிலையும் ஒழுங்கான முறையிலையும் நியாயமாக அந்த சிக்கல்களை தீர்க்க முயற்சி செய்யணும். நமக்கு வந்து பண முடக்கம் ஏற்படலாம். அந்த முடக்கம் ஏற்படும் போது வங்கியோ அரசாங்க நிறுவனங்களையோ அணுகி கந்து வட்டிக்கு போகாம நம்முடைய தொழிலை செய்தால் சிறப்பாக நம்ம தொழில் முன்னேறும். மக்கள் குரல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.